ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் தோசை செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும், அதெல்லாம் வச்சிட்டோம். தோசைக்கல்லை இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த இட்லி மாவு. இதில் லைட்டாக கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்பவுமே கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்தோம்னா அதில் நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கணும், ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தோசை சூப்பராக வரும். நாங்கள் வந்து இதில் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துப்போம். எதுக்காகனா நம்ம செய்கிற தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இதுதான் அரிசி மாவு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சால்ட்டும் ஓரளவுக்கு போட்டால் போதும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தோசைக்கல் சூடாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ மாவு ஊற்றும். ஸோ நமக்கு எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ அவ்வளோ அகலத்துக்கு நல்லா பெருசாக இன்னும் கூட பெரிய தோசையாக செஞ்சுக்கலாம். சுற்றி ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது 20 ரூபீஸ் பேக்கெட் மாவு தான். பட் இதில் வந்து 10 or 12 தோசை கிட்ட செய்யலாம். ஸோ தோசை ரெசிபி இப்படி தான் செய்யணும். நம்ம இது மாதிரி தான் வருதான்னு செக் பண்ணிக்கணும். கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பண்ணால் நம்ம செய்கிற தோசை நல்லா வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருந்துச்சு தோசை. இது வந்து சவுத் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ரெசிபி, தோசை ரெசிபி. தோசைக்கு தொட்டுக்க சட்னி, தக்காளி சட்னி, உடச்சக்கலை சட்னி, ஃபிஷ் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் குழம்பு, இப்படி எல்லாமே செட் ஆகும் தோசை கூட. சாம்பார், வடைக்கறி எல்லாமே நல்லாயிருக்கும். அகலமாக வேணா கூட நல்லா அகலமாக நம்ம சுட்டுக்கலாம்.
லைட்டாக எப்பவுமே ஆயிலில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது மாதிரி சூப்பரான தோசை ரெசிபியில் செய்யட்டும். இந்த தோசைக்கல் சூப்பரான தோசைக்கல். இதில் நல்லா கிறிஸ்பியான தோசைலாம் வரும். இதில் நாங்கள் நிறைய தோசை செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். நம்ம தோசைக்கல்லாம் நல்லா பழகணுன்னா முட்டை பொடி மாஸ், முட்டை ஆம்லெட்லாம் நீங்கள் அடிக்கடிக்கு செய்கிறீங்க அப்படின்னா நல்லா பழகிடும் தோசைக்கல். அதில் அப்புறமா நம்ம தோசைலாம் செஞ்சோன்னா சூப்பராக வரும். டூ தோசாஸ் வந்து சுட்டாச்சு. இப்போ தேர்ட் தோசை செய்ய போகிறோம். இதை நல்லா பெருசாக அகலமான தோசையை செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெரிய தோசை சுட்டுருக்கோம். ஆயில் சுற்றி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தோசைக்கல் இல்லைன்னா நீங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்லை பெரிய ஸ்டோர்ஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது இண்டோலியம் தோசைக்கல்லுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees. 500 to 600 தான் இருக்கும் இதோட ரேட்டு. தோசைலாம் நல்லா வருது. பாருங்க சூப்பராக வந்திருக்கு தோசை. நல்லா தின்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான கிறிஸ்பி தோசை நல்லா பெரிய சைஸில் சுட்டு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற குக்கிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்க இது எவ்வளோ சூப்பராக பெரிய தோசை இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து மீன் குழம்பு தான் தொட்டுக்கிறதுக்கு. தோசைக்கு மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்கள்கிட்ட சாம்பார் உடச்சக்கடலை சட்னி அது மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.